உங்க பையன் கல்யாணம் நடக்கணும்னா இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு உங்க வீட்ல இருக்க கூடாது. அந்த பொண்ணு உங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் உங்க பையன் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதனால அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. பார்வதி சம்பளத்துக்காக வேலை செய்யற ஒரு வேலைக்காரியா இருந்தா நான் எப்பவோ அவளை தூக்கி போட்டு வெளியில அனுப்பியிருப்பேன். ஆனா பார்வதி என் மேலயும் என் குடும்பத்து மேலயும் ரொம்ப விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் உயிரை கூட அவ கொடுக்கறதுக்கு தயங்காத தங்கமான ஒரு பொண்ணு. அதனாலதான் நீங்க சொன்னப்ப கூட நான் பார்வதிய வீட்டை விட்டு அனுப்பல. இப்ப கூட அவளை வெளிய அனுப்பணுமான்னு யோசிக்கிறேன். அம்மா கோவமா வீட்டை விட்டு போனதும் அம்மா பின்னாடியே வந்த ஐயா உங்களை வர வேணாம்னு சொல்லிட்டு போனதும் என் மனசுக்கு என்னமோ படபடப்பா இருக்கு மாமா. நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு தங்கமான பொண்ணாவே இருக்கட்டும். தங்க ஊசிங்கிறதுக்காக அதை யாரும் கண்ணுல குத்திக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தப்ப நீங்க பண்ணாதீங்க. பார்வதிய வீட்டை விட்டு அனுப்புறதை தவிர வேற வழி இல்லையா குருஜி? விசுவாசத்துக்கு மதிப்பு கொடுத்து ஏற்கனவே நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இனிமேலும் அந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணாதீங்க. என்ன குருஜி சொல்றீங்க? ஏற்கனவே நான் என்ன தப்பு பண்ண? அந்த வேலைக்கார பொண்ணு உங்க மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் என்னதான் விசுவாசமா இருந்தாலும் நீங்க உங்க பரம்பரை செயினை அந்த பொண்ணு கழுத்துல போட்டு விட்டுருக்க கூடாது. அது நீங்க செஞ்ச பெரிய தப்பு. இனிமேலும் அந்த மாதிரி ஒரு தப்ப உங்க வாழ்க்கையில பண்ணிடாதீங்க. அந்த பொண்ணுக்கு கொடுத்த பரம்பரை செயினை நீங்க திரும்ப வாங்கிடுங்க. இன்னைக்கு அம்மா கிட்ட பேசி நம்ம காதலுக்கு சம்மதம் வாங்கி கொடுக்கறதா மாமா சொன்னார்னு சொன்னீங்க. அது நடக்குமா? நாம ஒண்ணு சேருவோமா? உங்க பையன் கல்யாணம் நீங்க நினைச்சபடி நடக்கணும், உங்க குடும்ப கௌரவம் காப்பாத்தப்படணும்னா அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே ஆகணும். அந்த பொண்ணு முக்கியமா இல்ல உங்க குடும்ப கௌரவம் முக்கியமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இதுல என்ன சந்தேகம்? எனக்கு என் குடும்ப கௌரவம் தான் முக்கியம். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். நேரம் பார்த்து நானே பார்வதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். இது உறுதி. என்ன நடக்குமோன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அகிலா, வந்த காரை விட்டுட்டு எதுக்காக இதுல ஏறுறீங்க? அந்த காரை டிரைவர் விட்டு எடுத்துக்கலாம். நீ வண்டி எடு. வண்டி எடு அகிலா. என் ஹெல்த் கண்டிஷன்ல நான் டிரைவிங் பண்றது அவ்வளவு சேஃப்டி இல்ல.
இந்த தலையணைக்குள்ள இருக்கிற உங்க மூச்சு காத்துதான் இப்ப எனக்கு ஆறுதலா இருக்கு. இந்த குட்டி தலையணைய காலுக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்தீங்களா இல்ல தலைக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்தீங்களா? அந்த தலையணிய நாங்க குடுக்கலங்க. ஆதி சார் தான் பார்வதிக்கு ஸ்பெஷலா கொடுத்திருக்காரு. அகிலா, என் மேல இன்னும் உனக்கு கோபம் தீரல போல இருக்கு. நான் உன்கிட்ட அப்படி பேசினது தப்புதான். சாரி அகிலா. நீ என் சாரிய ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். குருஜி சொன்னதை கேட்டு பார்வதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாத. மூச்சு காத்தா என் கையில இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிற நீங்க எப்பவும் என் பக்கத்திலேயே இருந்து எப்ப எனக்கு நிம்மதி கொடுக்க போறீங்க? பார்வதி, ஆதி கல்யாணம் பரம்பரை கௌரவம் எனக்கு முக்கியம். அதனால பார்வதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. பார்வதி உன்னை முதலாளிய மட்டும் பார்க்கல, உன்னை கடவுளாவும் நம்ம வீட்டை கோவிலாவும் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீயும் கூட பார்வதிய ஒரு வேலைக்காரியா பார்க்கல, நம்ம குடும்பத்துல ஒருத்தியா தான் பார்த்துக்கிட்டு இருக்க. அதனாலதான் மத்த வேலைக்காரங்களுக்கு இல்லாத சலுகை எல்லாம் நீ பார்வதிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ என்ன கோபமா பார்க்கறதால உன் மனசுக்குள்ள பார்வதி மேல பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆஸ்பத்திரியில வச்சு இந்த தலையாணிய நான் உங்ககிட்ட இருந்து பிடுங்கி எரிஞ்சிருக்கணும். அப்ப விட்டு வச்சது தப்பா போச்சு. தலகாணிய கொடு. வேணாம்ப்பா, தலகாணியை மட்டும் விட்டுருங்க. தகுதிக்கு மீறி ஆசைப்படாத, அது ஆபத்துல கொண்டு போய் முடியும்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பேச்ச கேட்காம நீ அதே தப்பா பண்ணிக்கிட்டே இருப்ப. நான் விட்டு வைக்கணுமா? முடியாது. உனக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா அவங்க மேல பல மடங்கு பாசத்தை காட்டுறதும், பிடிக்கலன்னா அவங்க மேல பல மடங்கு வெறுப்ப காட்டுறதும் தான் உன்னுடைய சுபாவம். உன்னோட பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பல மடங்கு தகுதியானவதான் பார்வதி. அது உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி பார்வதியை வெளியே அனுப்ப முடியும்? குடும்ப கௌரவத்துக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிற என்னால பார்வதிய வெளியில அனுப்ப முடியாதா என்ன? உன்னால அது முடியாத அகிலா. தலையாணிய கொடு. தயவு செஞ்சு நான் சொல்றது மட்டும் கேளுங்கப்பா. அப்பா, நான் சொல்றத நீ கேளு. தலையாணிய கொடுக்க போறியா இல்லையா? அப்பா, அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. அப்பா, அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. நீங்க என்ன அடிங்க திட்டுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா. ஆனா இந்த தலகாணி மட்டும் ஒண்ணு பண்ணிடாதீங்க ப்ளீஸ்ப்பா. கொடுங்கப்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ப்பா. ஏய், ஒவ்வொரு தடவையும் இப்படியே சொல்லிக்கிட்டு தான் என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க. இரு. அப்பா, அதுக்குள்ள இருக்கிற காத்து பிடிங்கிடாதீங்கப்பா. அதுக்குள்ள இருக்கிறது வெறும் காத்து இல்ல, என்னோட உசுருப்பா. நான் இத சவாலுக்காக சொல்லல அகிலா. பார்வதி முகத்தை பார்த்தா அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப உனக்கு மனசு வராது அகிலா. குருஜி சொன்னதுக்கு அப்புறம் பார்வதிய வீட்டை விட்டு அனுப்பியே தீரணும்னு நான் என் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டேன். அப்பா, அப்பா சொல்றது கேளுங்கப்பா. வேணாம்ப்பா. அப்பா வேணாம்ப்பா. விடு என்ன, விடு என்ன. நான் அவளை வீட்டை விட்டு அனுப்பி காட்டுறேன். அப்பா, அப்பா வேண்டாம்ப்பா. தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துருங்கப்பா. உங்களை கேள்வி கேட்டுக்கிறேன்ப்பா. இது தலையணை இல்ல, தலைவலி. இது வீட்டுல இருக்க கூடாது. அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. அப்பா, அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா, இந்த விஷயத்துல நீ என்னதான் கெஞ்சினாலும் கதறினாலும் இனிமே நான் உன் மேல பரிதாபப்பட முடியாது. பரிதாபப்படவும் மாட்டேன். அப்பா அதை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அதை கொடுத்துருங்கப்பா. வேண்டாம்ப்பா. ஏய்,
பார்வதி பார்வதி நில்லு. டேய் பார்வதி ஏய், நில்லுன்னு சொல்றல. அப்பா எனக்கு அந்த தலைகாணி வேணும்பா, விடுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் தூக்கி எறிஞ்சத வேணும்னு அடம்பிடிப்பேன். வா வீட்டுக்கு வா. தயவு செஞ்சு என் கைய விடுங்கப்பா, விடுங்கப்பா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்க. வா வீட்டுக்கு வா. முடியாது, வேண்டாம்ப்பா, கைய வா. விடுங்கப்பா. அப்பா விடுங்க, வா. அப்பா. பார்வதி பார்வதி நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல அகிலா. நீ வேணா பாரு, பார்வதிய இனி என்னதான் வெறுத்தாலும் இனிமே அவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சாலும் விதி உங்க 2 பேரையும் நிச்சயமா சந்திக்க வைக்கும். நிறுத்துங்க. பார்வதி என்னங்க அங்க பார்வதி? இவ எதுக்கு அந்த குப்பை வண்டிக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்கா? இப்போதான் சொன்னேன், உங்க 2 பேரையும் விதி சந்திக்க வைக்கும். நடந்துருச்சு பாத்தியா? ஏங்க பார்வதி ஏதோ குப்பை வண்டிக்கு பின்னால ஓடிட்டு இருக்கா, அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படி இந்த குப்பை வண்டிக்கு பின்னால ஓடி வந்துட்டு இருக்க? ஞாபகார்த்தமா வச்சிருந்த ஒரு பொருள் தவறுதலா இந்த வண்டியில விழுந்துருச்சுமா. அதுக்காகவா இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்த? ஏன்பா அந்த பொருளை கொஞ்சம் எடுத்து கொடு. சரி சார். அந்த பூக்கூடையில இருக்கு. ஆ இதுவாமா? ஆ. இந்தாங்கம்மா. இந்த சாதாரண ஏர் பில்லோக்காகவா இவ்ளோ தூரம் மூச்சு வாங்க ஓடி வந்த? என்னோட உயிர் மூச்சு இதுதான்மா. இதை என்னை விட்டு போகும்போது நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? இத நான் என் உயிருக்கும் மேலா நினைக்கிறேம்மா. உயிருக்கு மேல நினைக்கிறேன்னு சொன்னா பத்தாது. அப்படி இருந்தா அத பத்திரமா பாத்துக்கணும் நீ. கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கிறேம்மா. கையில என்னமா கட்டு போட்டிருக்கீங்க? ரத்தக்கரலா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, போலாம். அது ஒண்ணு இல்ல பார்வதி, கம்பி குத்திருச்சு, லேசான காயம், அவ்வளவுதான். நீ வீட்டுக்கு போ.
அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எப்படி அடிபட்டிருக்கும்? அத்தை, பெரியத்தையும் மாமாவும் வராங்க. மா மா ஏமா கையில கச்சிப் கட்டியிருக்கீங்க? ரத்தமா இருக்கு. ரத்தமா? அக்கா அக்கா எனக்கு ஆச்சு? ஐயோ எனக்கு ஆச்சு. கையில எல்லாம் ரத்தமா இருக்கு. மாமா என்ன மாமா இது? கையில கட்டு போடாம துணியை வச்சு கட்டிருக்கீங்க. என்ன மாமா நடந்தது? மா என்னமாச்சு சொல்லுங்கம்மா. பா நீங்களாவது சொல்லுங்கப்பா. அம்மாக்கு என்னாச்சு? ஆண்டி என்னாச்சு ஆண்டி? எப்படி அடிபட்டுச்சு? வாங்க ஆண்டி, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போலாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அது ஒண்ணும் கிடையாது, லேசான காயம்தான். நான் பாத்துக்கிறேன். அக்கா கையே வாங்க. என்னாச்சுப்பா? என்ன நடக்குதுங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்கப்பா. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத ஆதி. எல்லாமே பாசிட்டிவா தான் நடந்துட்டு இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பாசிட்டிவா நடக்குதுன்னா அம்மா என் கோவமா கிளம்பி வீட்டு விட்டு வெளியே போகணும். அம்மா எங்க போனாங்க? என்ன நடந்துச்சு? அவங்க கையில எப்படி ரத்த காயமாச்சு? நான் உங்க அம்மா கிட்ட நேரடியா உங்க காதலை பத்தி சொல்லாம பார்வதி கல்யாண தடப்பட்ட விஷயத்தையும் அதே மாதிரி உன் கல்யாண தடப்பட்ட விஷயத்தையும் எடுத்து சொல்லி யதார்த்தமா என் மனசுல பார்வதி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே உங்க அம்மா டென்ஷன் ஆகி கோபத்துலதான் வீட்டை விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, உங்க அம்மாவோட கோபத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அதுக்கப்புறம் நான் உங்க அம்மாவை சமாதானப்படுத்த ரொம்ப சிரமப்பட்டேன். உங்க அம்மாவுக்கு பார்வதி மேல எந்த வெறுப்பும் இல்லாதே. இன்னும் சொல்ல போனா உங்க அம்மாவுக்கு மனசுக்குள்ள பார்வதி மேல சொல்ல முடியாத அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க. அதனால நான் பார்வதியோட நல்ல குணத்தை பத்தியும் பார்வதி நம்ம குடும்பத்துக்காக செஞ்சிருக்கிற தியாகத்தை பத்தியும் பக்குவமா எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா பார்வதி விஷயத்துல உடனடியா
என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதனால யோசிச்சு பதில் சொல்றதா சொல்லிருக்காங்க. பா, நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்களா? இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. இதுல போய் நான் அப்படியெல்லாம் சொல்லுவேனா ஆதி? உங்க அம்மா கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பதில தான் சொல்லுவாங்க. அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத, தைரியமா இரு.